Okay, I think you can see my screen. Yeah. Give me a minute. Password மட்டும் reset பண்ணிட்டு வந்துடுறேன். I'll stop sharing. Okay, I'll share my screen. Password reset பண்ணிட்டேன். ஸோ நீங்க நேற்று பாத்துல எனி டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? Well, try directly launch instance.
ம். ஓகே. நம்ம நேத்து கடைசியா வந்து we saw லிஸ்ட் ஃபைல்ஸ் கமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம். லைக் ஃபைல்ஸ்லேயே லைக் ஒரு ஃபைலை எப்படி நம்ம அப்பன் பண்ணுறது டேட்டாவை, ஒரு எம்டி 0 பைட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஃபைலை எப்படி எடிட் பண்ணுற டிஃப்ரெண்ட் எடிட்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ணுறது எப்படி பார்ப்போம். லைக் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் ஒரு டைரக்டரி ஃபோல்டர், ஒரு ஃபோல்டர் நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் யூ வாண்ட் டு யூஸ் எம்கேடிஏ. ஸோ மேக் டைரக்டரி. ஸோ I'll be using text. மேக் டைரக்டரி டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா இஃப் யூ சி எல்எல் ரைட், யூ குட் சி டெக்ஸ்ட். இது டைரக்டரியா இல்லை ஃபைலான்னு எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இஃப் யூ கம் க்ளோசர் த ஃபர்ஸ்ட் பார்ட் இருக்குல்ல, லைக் ஃபர்ஸ்ட் பார்ட். இஃப் இட் இஸ் எ ஃபைல்னா யூ டோன்ட் ஹாவ் எனி திங். இஃப் இட் இஸ் எ டைரக்டரினா யூ வில் ஹாவ் டி. சி I'll write one more thing, test 1 2 3. You can see right, டைரக்டரிக்கு வந்து டி காட்டுது, ஃபைலுக்கு வந்து இட்ஸ் நாட் ஷோயிங் எனி திங். ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் வர்றது வில் ஷோ ஒன் பை ஒன்னா வில் சி. ஓகேவா? இப்போ நம்ம இந்த டைரக்டரியை பார்த்துட்டோம். இந்த டைரக்டரியை நான் ரிமூவ் பண்ணேன்னா யூ ஹவ் டு யூஸ் RMDIR அண்ட் த டைரக்டரி நேம். ஸோ ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா இட் வில் ரிமூவ். சப்போஸ் இன்கேஸ் எதுனா ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சிடி I'll create that again. டெஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு ஐம் கிரியேட்டிங் டம்மி ஃபைல்ஸ் டச். டம்மி ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லா ஃபைல்ஸுமே இருக்கு. ஸோ கம்மிங் அவுட் ஆஃப் த டைரக்டரி இப்போ டெலீட் பண்ணா சம்டைம்ஸ் டேட்டா இருக்க ஃபைல் யூ கான்ட் ஏபிள் டு delete it. So for that you can use fail to remove. ஏன்னா டைரக்ட் எம்டி இல்லாதனால என்னால் ரிமூவ் பண்ண முடியாது சொல்கிறேன். ஏன்னா ஃபைல்ஸ் இருக்கிறதுனால ரிமூவ் பண்ண முடியாது சொல்லுது. ஸோ தட் டைம் யூ கேன் யூஸ் RF கொடுத்தீங்கன்னா லைக் ரெக்கர்சிங்கில் இருக்கிறது எல்லா ஃபைல்ஸுமே சேர்த்து டெலீட் பண்ண சொல்லி சொல்கிறோம். ஸோ டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் டெலீட் ஆல் திங்ஸ். ஸோ RM-RF இஸ் ஏ பவர்ஃபுல் கமாண்ட். ஸோ நீங்கள் எதை டெலீட் பண்ணுறீங்களோ யூ ஹவ் டு ஃபிகர் அவுட் ஃபர்ஸ்ட் அண்ட் டெலீட் இட். நாங்கள் மோஸ்ட்டாக எப்படி பண்ணுவோம்னா, இப்போ ஒரு ஃபைலில் நான் சேஞ்ச் பண்ண டெலீட் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அதை பேக்கப் பண்ணிப்போம். பேக்கப் இன் த சென்ஸ், இப்போ இந்த டெஸ்ட் 1 2 3 இந்த டெஸ்ட் ஃபைல இருக்குல்ல, 1 2 3 ஃபைல் இருக்குல்ல, இதே நாங்கள் மூவ் பண்ணோம் இல்லை டெலீட் பண்ணோம் இதுக்குள்ளே சேஞ்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வில் டூ அ பேக்கப். பேக்கப்னா காப்பி எடுத்து வில் தட் ஃபைல் 1232.bk இல்லை சம்திங் எடுத்துட்டு சாரி மூவ் பண்ண மாட்டோம், காப்பி பண்ணிப்போம். லைக் காப்பி பண்ணி வில் ஹாவ் தட் சேம் அந்த சேம் லொக்கேஷனில் வில் ஹாவ் .bk ஆர் இன்னைக்கோட டேட்டு ஏதாவது அப்பன் பண்ணி வச்சுப்போம். இன்கேஸ் தட் ஒரு கான்ஃபிக் ஃபைலில் நான் எடிட் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணிட்டேன், அந்த ஃபைல் அப்புறம் நம்மளால எடுக்க முடியலன்னா இட் வில் பி ஸோ வாட். ஸோ பண்ணும்போதே we'll have a backup for that. Okay, we'll have copy that file into the same location or same or different location and
rename with the current date or any current backup or anything, we'll add that. Okay. So make sure that when you're using RMRF, it's a powerful one. It will remove all your data at a time. Then managing files or directory. So copy CP command காப்பி ஒரு ஷோஸ்லேருந்து ஒரு டெஸ்டினேஷன் இந்த 1 2 3 பேக்கப் இருக்குல்ல, நான் இதை காப்பி பண்ணேன்னா காப்பி 1 2 3 பேக்கப். ஸோ நான் எங்கே பண்ண போகிறேன்னா ஸ்லாஷ் மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஐ கேன் காப்பி சி இங்கேயே இருக்கும். தென் இஃப் ஐ கோ எல்எஸ் ஸ்லாஷ் டெம்ப் இந்த பாத்லேயும் போய் பார்த்தீங்கன்னா it should be that. அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா you could able to see that. பட் அந்த ஃபைல் வந்து அந்த பாத்லேயே இருக்குது காப்பி பண்ணுறது. தென் மூவ்னா இட் வில் மூவ் த ஃபைல். ஸோ மூவ் 1 2 3 பேக்கப் டு ஆப்ஷனல் டைரக்டரி ஓபிடி டைரக்டரிக்கு மூவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே இருக்காது அந்த ஃபைல். இஃப் ஐ கோ அண்ட் சி ரைட் எல்எஸ் ஸ்லாஷ் ஓபிடி ஓபிடியில் போயிட்டீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு see this particular file. ஸோ ஃபைல் மூவ் ஆயிடுச்சு. தென் இந்த ஃபைண்ட் என்ற கமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி குட் யூஸ்ஃபுல் கமெண்ட். ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த ஃபைண்ட் கமெண்டை வச்சு ஒரு லாக் சைஸ் அதிகமாக இருக்க லைக் அதிகமாக இருக்க ஃபைலையும் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒரு ஃபைல் நேமை கண்டுபிடிக்கலாம். லைக் யூ கேன் டூ சைஸ் வந்து அதிகமாக இருக்க சைஸ் என்ன சைஸ் ஃபைல் இருக்கோ அது எல்லாமே நம்ம இந்த ஃபைண்ட் கமெண்டை வச்சு we can able to find. Okay. So இப்போ சப்போஸ் let me see எதனா லாக் ஃபைல்ஸ் இருக்குன்னா வேர் yes we have so many log files. Okay. So I'll come to root. இப்போ நான் ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு சர்ச் எ ஃபைல். ஒரே செகண்ட் வருங்க, வெல்கம். ஒரே 1 minute. ஸோ ஃபைண்ட் கமெண்ட்ல சப்போஸ் ஒரு பர்டிகுலர் பாத்தில் ஒரு ஃபைல் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஐம் யூஸிங் ஃபைண்ட் தென் த பாத். இந்த வேர் லாக் பாத்தில் நம்ம ஃபைலை டைரக்டரியாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால வி ஹவ் டு ப்ரொவைட் தட். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா யூ ஹவ் டு டைப் கிவ் டைப் எஃப் கொடுத்தீங்கன்னா ஃபைல், டி கொடுத்தீங்கன்னா டைரக்டரி. ஸோ டைப் எஃப் நேம் ஆஃப் த ஃபைல். ஸோ என்ன ஃபைல் நான் சப்போஸ் நீங்கள் இருக்க எல்லா லாக் ஃபைலுமே லிஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ கேன் கோ வித் வைல்ட் கார்ட். ஸோ ஸ்டார் டாட் லாக். இந்த ஸ்டார் டாட் லாக் என்ன பண்ணணும்னா ஸ்டார் டாட்னா எப்படி மேட்ச் பண்ணணும்னா இந்த ஸ்டார் இதுக்கு முன்னாடி எந்த நேமாக இருந்தாலும் பரவாயில்ல, இட் ஷுட் எண்ட் வித் லாக்னா இந்த எல்லா ஃபைலுமே நம்மளுக்கு காட்டும். ஸோ இஃப் ஐ கிவ் லாக் ரைட், இஃப் ஐ கிவ் என்டர், சி இந்த பாத்தில் இருக்க எல்லா லாக் ஃபைலுமே காட்டுது. ஸோ இதை வச்சு நீங்கள் யூ கேன் ட்ரை இட். இதை வச்சே நம்ம ஒரு ஃபைல் சைஸ் இப்போ சைஸ் வேணும்னா யூ கேன் சி கோ வித் சைஸ் நேம் இல்லாமல் சைஸ் கொடுத்துட்டு 10 MB ப்ளஸ்னா 10 MB மேலே இருக்க ஃபைல்ஸை வந்து 10 MBக்கு மேலே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே லிஸ்ட் பண்ணன்னு சொல்கிறோம். ஸோ எந்த ஃபைல்ஸுமே இல்லைன்னு நினைக்கிறேன் 10 MB மேலே. சி ஒன்லி 1 மேலே இருக்க ஒரே ஒரு ஃபைல் தான் இருக்குது. ஸோ அந்த ஃபைலை வந்து அந்த பாத்தில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே நம்மளுக்கு காட்டுது. ரொம்ப இது காட்டுது. இதை வச்சு நான் இப்போ இதை காப்பியோ இல்லை லிஸ்ட்டோ இதை டெலீட்டோ பண்ணலன்னா யூ கேன் டூ இட். ஸோ ஐ வில் கோ வித் த நேம் இட் செல்ஃப். நேம் வந்துடுச்சு. இப்போ வந்த அவுட்புட்டை
நான் கம்ப்ளீட் டீடைல் லிஸ்ட் இதே போல பார்க்கணும்னா ஹவு கேன் ஐ டூ இட்னா யூ கேன் யூஸ் எக்ஸாக்ட்னு ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்ணலாம். ஸோ ஃபார் தட் we have to use hyphen exact. Yeah, so exact இதுக்கப்புறம் என்ன கமெண்ட் யூஸ் பண்ண போறீங்க? ஐ ls hyphen a கொடுத்துட்டு you have to use open and close braces, then forward slash, then semicolon கொடுத்தீங்கன்னா it will list. Or you can use this pipe command. Let me try it works or not. Minute correct command correct தான். Figure out. So I want to give okay. Yeah. So what I did LL வந்து டைரக்டா யூஸ் பண்ண முடியாதுனால லிஸ்ட்ல ஐஃபன் எல்ஏ கொடுத்து இந்த ஏ கொடுத்தோம்னா என்ன பண்ணும் லைக் இட் ஆல்சோ ஷோஸ் இடன் ஃபைல்ஸ் ஆல்சோ ரைட். ஸோ இது கொடுத்து சி வி கேன் ஏபிள் டு டூ தட். இதுல இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண இந்த எக்ஸாக்ட்ல யூ கேன் யூஸ் ஆர்எம் கூட யூஸ் பண்ணி நீங்க ரிமூவ் பண்ணலாம். ஸோ இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் ஆர்எம் ரைட், ஆர்எம் ஆர்எஃப் கொடுத்தோம்னா இந்த லிஸ்ட் ஆகிற ஃபைல் எல்லாமே delete ஆயிடும். ஸோ அது ஒன்று பண்ணலாம். தென் இஃப் யூ வாண்ட் டு delete only logs that is greater than 7 days, 7 days மேல இருக்க ஃபைல்ஸ் மட்டும் தான் நான் delete பண்ணணும்னா let me clear the screen. இப்போ இது எல்லாமே இருக்கு. நான் ஒரு 7 days பிஃபோர் ஃபைல் மட்டும் delete பண்ணோம்னா இப்போ ஒன்றும் கமாண்ட் இந்த பிஃபோர் இந்த நேம் இல்லை பிஃபோர் இல்லை ஆஃப்டர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிட்டு யூ கேன் யூஸ் hyphen m time கொடுத்துட்டு யூ கேன் யூஸ் +7 days ஃபைல்ஸ் இதை நான் delete பண்ணணும்னா யூ கேன் யூஸ் திஸ் and to delete last 7 days file. ஸோ ஐ திங்க் இங்கே எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே ஃபைல்ஸ் வந்து ஜூலை 1 தான் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ தெர் இஸ் நோ 7 days file. Suppose if you want to do a 7 days file and you can delete it. இதே போல இந்த ஃபைன் கமெண்ட் யூஸ் பண்ணி யூ கேன் டூ ஆட்டோமேஷன் பண்ணலாம். இந்த எந்த ஆட்டோமேஷன்னா இந்த லாக் ரொட்டேஷன் பண்ணலாம். மீன்ஸ் ஐ வாண்ட் டு யூஸ் இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் ரைட் ஐ வாண்ட் டு யூஸ் ஜிப் பண்ணணும், ஃபைல்ஸை வந்து ஜிப் பண்ணணும். இல்லைன்னா ஐ வாண்ட் டு காப்பி டு டிஃப்ரெண்ட் டைரக்டர் வேணா நம்ம காப்பி கமெண்ட் வேணா லைக் வில் ட்ரை. ஸோ here right I'm using LSLA. Before that I want to use copy dot current pathல இருந்து OPT பாத்துக்கு I want to transfer the files. Yes,
It's not a directory. So copy target. See some other path. Slash home slash maybe I know you have to use recursive model, I think. I have to use in the model. Okay. So log same thing, exact copy. Then இந்த க்ளோஸ் இந்த பேரந்திசிஸ் ஏன்னா இந்த ஒரு கமாண்ட் ரன் பண்ண அப்புறம் தான் நம்ம பண்ண போறதுனால காப்பி தென் டு த ஹோம் டைரக்ட் எந்த ரூட் பார்த்துக்கணுமோ நம்ம காப்பி பண்ணோம்னா ஸ்டில் இட் cannot maybe we can go with op directory itself. ஸோ இதெல்லாம் சிஸ்டம் ஃபைல்ஸாக இருக்கிறதுனால மேபி we are facing some issues. Yeah, copied. Let me see code slash opt. See அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இங்க ஷோ ஆன ஃபைல்ஸ் எல்லாமே வந்து இட் காட் காப்பி. நம்மளோட காப்பீடை வந்து ஃபைல் வந்து காப்பி பண்ணி வி ஹேவ் டு மூவ் டு அனதர் டைரக்டரி. நீங்கள் இதை காப்பி பண்ணலாம், இல்லைன்னா ஜிப் பண்ணலாம், ஃபைல்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே யூ கேன் டூ இட். ஓகே, யூ கேன் யூஸ் தட் கமெண்ட். தென் கிரெப். இந்த கிரெப் வந்துன்னா லைக் ஒரு பேர்ட்டனை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ யா I'll create yeah, we'll create what I say, yeah, அந்த பாஸ்வேர்ட் ஃபைலுக்குள்ள நம்ம போகலாம். லைக் யூசர் ஃபைல இடிசி. இப்போ இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா we could see multiple user, right? எனக்கு எல்லா மல்டிபிள் யூசர் டிஸ்பிளே பண்ண வேணாம், இந்த ஈஸி டு யூசர் மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணணும்னு நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறோம்னா இப்போ யூஸ் கேட். இந்த பைப் சிம்பிள் என்னென்ன அர்த்தம்னா இதுக்கு வர அவுட்புட் இருக்குல்ல, நம்ம பைப் சிம்பிள் பிஃபோர் வர அவுட்புட்டை வந்து இந்த செகண்ட் கமெண்டுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்கும். ஸோ இட் மீன்ஸ் கிரெப். எனக்கு கிரெப் பண்ணிட்டு ஐஃபன் ஐ இந்த சென்ஸ் கேஸ் சென்சிட்டிவ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ ஐ வாண்ட் டு சி இந்த யூசர் இருக்கா இல்லையான்னு மட்டும் நம்ம பார்க்கணும்னா, ஸோ இப்போ கிவ் என்டர், ரைட்? எனக்கு அந்த பர்டிகுலர் லைன் மட்டும் தெரியும். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ஆல் த லைன்ஸ். சப்போஸ் நம்மளுக்கு தெரியல, இப்போ நான் கேபிட்டல் இ கொடுக்குறேன், கிரெப் கொடுத்தோம்னா யூ கேன் சி, ரைட்? கேஸ் சென்சிட்டிவ்னால எக்ஸாக்டாக கேஸ் இருக்கான்னு பார்க்கும். இதே இடத்துல இப்போ ஐ கிவ் ஐஃபன் ஐ, ரைட், இட் வில் கிவ் ஈஸிக்கு யூசர் கொடுக்கும். ஸோ இந்த கிரெப் கமெண்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் கிரெப் த திங்ஸ். நீங்கள் லாக் வெரிஃபை பண்ணும்போது இது பண்ண லைக் ஒரு லாகை நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லாகை வச்சுட்டு யூ கேன் ஏபிள் டு கிரெப் பர்டிகுலர் ரெஸ்பான்ஸை மட்டும் நீங்கள் தேடணும்னா, இப்போ ஒரு லாக் ஃபைலில் HTTP கோட் 200 ரெஸ்பான்ஸ் மட்டும் நான் தேடணும்னா யூ கேன் யூஸ் திஸ் கிரெப். கிரெப் கொடுத்துட்டு என்ன HTTP கோடோ அந்த HTTP கோடோ எந்த ஃபார்மேட்டில் வருதோ யூ கேன் டூ இட். ஸோ இந்த கிரெப் வச்சு நம்ம வேற என்னென்ன பண்ணலாம். ஸோ என்னென்ன பேட்டர்ன்ஸ் இருக்கு, ஐஃபன் நீ கொடுத்துட்டோம்னா எக்ஸ்டெண்டர் இது பண்ணோம். நம்ம ஐ கொடுத்தோம் பாருங்க, இக்னோர் கேஸ், நோ கேஸ். ஐஃப் கொடுத்தோன்னா ஒரு ஃபைல், அந்த ஃபைலை நம்ம கொடுத்த பேட்டர்னை செக் பண்ணோம். தென் வி ஐஃபன் வி கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, நம்ம மேட்ச் பண்ணாத லைன்ஸ் எல்லாம் காட்டும். இப்போ இந்த இது மட்டும் ஸ்கிப் பண்ணோம். ஸோ இஃப் ஐ கிவ், ரைட், இது மேட்ச் பண்ணும் உங்களுக்கு. அந்த ஒரு லைன் மேட்ச் தவிர்த்து அந்த லைன் தவிர்த்து எல்லா லைன்ஸுமே உங்களுக்கு இட் வில் பிரிண்ட். சி அது இருக்கு.
இதுதான் மோஸ்டா யூஸ் பண்ணுவோம். -C குடுத்தீங்கன்னா, எத்தன வாட்டி அந்த ஃபைல் வந்து உங்க இதுல வந்திருக்கு. லைக் -Cனா எத்தன வாட்டி அந்த EC2 யூசர் வந்து லிஸ்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கு காட்டும். ஸோ, ஒன் டைம் இது ஐ திங்க் இதுதான் மோஸ்டா நம்ம யூஸ் பண்ணுவோமே. யா இதுதான் நம்ம மேக்ஸிமமா யூஸ் பண்ணுவோம். இந்த குடுத்தீங்கன்னா, குடுத்துட்டு மேக்ஸிமம் கவுண்ட் நம்பர் ஒரு நம்பர் குடுத்தோம்னா, அத்தனை லைன்ஸ் மட்டும். சப்போஸ் இந்த HTTP கோட ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து நீங்க ஃபுல்லா கிரிப் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10,000 லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வி கேன் லிமிட் த நம்பர் ஆஃப் லைன்ஸ். எனக்கு ஒரு 10 லைன் கழிச்சு ஸ்டாப் பண்ணிடு சொல்லிக்கிறத வி கேன் லிமிட் இட். ஓகே. ஸோ அதே போல இந்த பைப் சிம்பிள் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, மல்டிபிள் கமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம்னா யூ கேன் டு இட். ஸோ இதுலயே யூ கேன் யூஸ் ஒன் மோர் திங் ஆல்சோ. இன்னொரு பைப் சிம்பிள் போட்டு கூட நீங்க இன்னொரு கமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே சார், யூஸ் பண்ணலாம். நீங்க பைப் சிம்பிள் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் டிஃபரன்ஸ்னா நார்மலா இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்ட்டு பார்க்கலாம். ரெண்டு ஃபைல்ல இருக்க டிஃபரன்ஸ் என்ன இருக்குன்னு நீங்க பார்க்கலாம். ஸோ ஐ go to our home directory, cd இருக்கா, we'll have two files, touch. ஸோ இந்த ரெண்டு ஃபைல் இருக்குன்னா I can check this two files. என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்ட்டு ஸோ நத்திங், எந்த ஃபைலுமே உள்ள எந்த கண்டென்ட்டுமே இல்லை. ஸோ ஐ வில் ஆட் சம் லைன்ஸ் டு த this abc file. abc குள்ள புஷ் பண்றேன். ADE இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது வந்து ஃபர்ஸ்ட் லைன் இந்த ஃபைல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னு யூ கேன் ஏபிள் டு see. இது எங்க ப்ரோமோட் நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா, சப்போஸ் யூ ஆர் மேக்கிங் ஒரு ஜென்கின்ஸோ இல்ல ஏதோ ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்றீங்க வச்சுக்கோங்களேன். அந்த சேஞ்ச் வந்து பழைய ஃபைலோட கம்பேர் பண்ணும்போது எங்க சேஞ்சஸ் நடந்திருக்கு நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெண்டு ஃபைலை கம்பேர் பண்ணிட்டு எங்கே சேஞ்சஸ் இருக்குமோ சொல்லும். லைக் ஹவு கிட்ல வந்து கம்பேர் பண்ணுவீங்களோ, ஒரு கமெண்ட்க்கு இன்னொரு கமெண்ட்க்கு கம்பேர் பண்ணுவீங்களோ, சிமிலர்லி here we can do the same thing. Okay. Then SED பார்த்தீங்கன்னா சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் சொல்லுவோம். லைக் இந்த சர்ச் அண்ட் ரீப்ளேஸ் கமாண்ட் தான் நிறைய லைக் ஆட்டோமேஷன் நம்ம பண்ணும்போது இட் வில் யூஸ் எஸ்இடி கமாண்ட். எஸ்இடி கமாண்ட் பண்ணும்போது லைக் நம்ம இதில் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போல we will do much options. இந்த மோஸ்ட்டாக நம்ம ஐ யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபைலில் சேஞ்சஸை எடிட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஏபிசிஏ. ஸோ ஐ வில் கோ இன்சர்ட் மோட், கன்சிடர் line 1, line 2, ஒரு 5 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி. ஸோ 5 லைன் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு இன்டர்வியூவர் கேட்குறாரு, நீங்க ஒரு ஃபைல் இருக்கு, அதுல ஃபர்ஸ்ட் லைனு லாஸ்ட் லைனு டெலீட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சின்ன ஃபைலாக இருந்தால் யூ கேன் ஏபிள் டு கோ த்ரூ அண்ட் யூ கேன் ரீட் 1 2 3 4 5 லைன் இருக்கு. ஸோ வி கேன் டெலீட் த 5th லைன் ஈஸிலின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். கரெக்டா? ஸோ இதே உங்களுக்கு நம்பர் ஆஃப் லைன் தெரியல, ஐ வில் ஷோ யூ தட் போத். எஸ்சிடி கொடுத்துட்டு /t, sorry it's not /t, 1d, semicolon,
இப்போ நம்ம 5th லைன் டெலீட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம டைரக்டா 5D கொடுத்துட்டு என்ன ஃபைலோ அந்த ஃபைல்ல நம்ம கொடுத்தோம்னா 1 and 5 delete ஆயிடுச்சு. ஸோ delete ஆயிடுச்சுல. இப்போ நான் போய் கேட் பண்றேன் ஃபைல்ல என்ன நடக்குதுன்னு பாருங்க. டெலிட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் அந்த ஃபைல் அப்டேட் ஆகலைன்னா இந்த எஸ்இடி கமெண்ட் என்ன ஃபர்ஸ்ட் கொடுக்கோன்னா ஃபர்ஸ்ட் இது ஃபைலை ஆல்டர் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் காட்டும். இந்த ஃபைல் ஓகே இப்படிதான் உங்களோட சேஞ்சஸ் இந்த கமாண்ட் ரன் பண்ண உடனே உங்களோட ஃபைல் வந்து இப்படிதான் லுக் பண்ணுன்னு சொல்லி காட்டும். இதே நீங்க பர்மனண்டா யூஸ் பண்ணனா லைக் யூ வாண்ட் டு எடிட் பர்மனன்ட்லி ரைட் யூ கேன் யூஸ் -i in this command. இந்த -i கொடுத்தீங்கன்னா it won't show the output, but இது வந்து அவுட் ஃபைல்லே லைக் யூ கேன் மாடிஃபை இட். ஸோ இது டெலீட் ஆயிடுச்சு. ப்ரூவ் அப்போ நீங்கள் சொன்னீங்க 5D இப்போ நம்ம சின்ன ஃபைலாக இருந்ததுனால நம்ம கடைசி லைன் டெலீட் பண்ணிட்டோம். ஸோ இதுவே நம்மளுக்கு தெரியலனா நம்பர் ஆஃப் லைன்ஸ் நம்மளுக்கு தெரியலனா யூ கேன் யூஸ் $D கொடுத்தீங்கன்னா இட் வில் டேக் அஸ் எ லாஸ்ட் லைன். ஸோ இப்போ இந்த கமாண்ட் ரன் பண்ணும்போது ஐ வில் ரிமூவ் த ஐ. ஸோ அவுட்புட் என்னவா இருக்கும் சொல்லுங்க. ஃபோர்த் லைன் டெலீட் ஆயிருக்கும். லைன் 4 டெலீட் ஆயிருக்கும், லைன் 2 டெலீட் ஆயிருக்கு. சி ஒன்லி ஒன் மட்டும் ஏன்னா ஃபர்ஸ்ட் லைனும் டெலீட் பண்ண சொல்றோம் அப்புறமும் நம்ம. ஸோ 1 and 4 டெலீட் ஆயிடும். ஒன்லி யூ வில் ஹேவ் 3. ஸோ இஃப் ஐ பாஸ் ஐ கொடுத்தோம்னா யூ கேன் சி ஒன்லி ஒன் லைன் இஸ் இந்த நான் ஒரே ஒரு லைன் மட்டும் தான் நம்ம ஃபைலில் இருக்கு. இந்த கமெண்ட் நம்ம மோஸ்ட்டாக நம்ம டெவாப்ஸ் கிளியராக நீங்கள் எங்கே யூஸ் பண்ணுவீங்கன்னா ஒரு ஃப்ளோ வச்சு இப்போ நம்ம ஓகே. ஸோ இந்த கமெண்ட் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா நம்ம நார்மல் பைப் லைனில் எல்லா ஃப்ளோவும் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். கிட் ஃப்ளோ நடக்குமா, கிட் ஃப்ளோ நடந்த உடனே பில்ட் ஸ்டேஜ் நடக்குமா, பில்ட் ஸ்டேஜ் நடந்தோடனே டாக்கர் இமேஜ் நடக்குமா, டாக்கர் இமேஜ் நடந்த உடனே இந்த அப்டேட் பண்ண டாக்கர் இமேஜ் இருக்குல்ல, இந்த அப்டேட் பண்ண டாக்கர் இமேஜை வந்து நம்ம பைப்லைன் ஆட்டோமேட் பண்ணும்போது இந்த டாக்கர் இமேஜ் நம்ம பில்ட் பண்ணும்போது டேக் பண்ணுவோம். புது நேமோட இல்லை புது வெர்ஷனோட டேக் பண்ணுவோம். இந்த டேக் பண்ண நேமை வந்து ஏற்கனவே நம்ம பழைய இருக்க கோடு இருக்குல்ல, நம்மளோட கோட் எக்ஸிஸ்டிங் கோட்ல எக்ஸிஸ்டிங் டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ்ல இந்த ரீப்ளேஸ் இது என்ன இருக்கோ லைக் வாட் வி ஹேவ் ரைட் புதுசா வந்த டாக்கர் இமேஜோட நேமும் இல்லை வெர்ஷனும் சேஞ்ச் ஆகணும்னா ஆட்டோமேட் பண்ணணும்னா இந்த எஸ்இடி கமெண்ட் ஜென்கின்ஸ் பைப்லைன்ல நம்ம ஸ்டேஜ்ல எழுதும் போது இந்த எஸ்இடி கமெண்ட் வழியா டைரக்டா டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்க அந்த ஃபைல் நேமை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். லைக் டெப்ளாய்மெண்ட் ஃபைல் எல்மா இருக்கலாம், அப்படியெல்லாம் நார்மல் YAML மேனிஃபெஸ்டா இருக்கலாம், மேனிஃபெஸ்டா இருக்கலாம். ஸோ நம்ம எது யூஸ் பண்றோமோ அதுல இருக்க இமேஜ் இப்போ மேனிஃபெஸ்டா இருந்தா டிப்ளாய்மெண்ட் YAMLல வந்து நம்ம போய் மாத்துவோம். எல்ம்ல இருந்தா வேல்யூஸ் டாட் YAMLல போய் நம்ம மாத்துவோம். ஸோ இந்த புதுசா கிரியேட் ஆன இமேஜ் நேம் தான் நம்ம கொடுத்தாதான் அதை டிப்ளாய் பண்ண முடியும். ஸோ இதான் இங்க இருந்து இங்க வரும்போது நம்ம எஸ்இடி கமெண்ட்னா ரன் டைம்ல டைனமிக்கா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம பண்ணும்போது ஐ வில் ஷோ யூ. நம்ம ஜென்கின்ஸ் பார்க்கும்போது லைக் ஐ டீச் யூ லைக் எப்படிலாம் லைக் ஆர்கனைசேஷன்ல ரியல் டைமா தே ஆர் டூயிங் தட். ஐ வில் ஷோ யூ. ஓகே. ஏசிடி கமெண்ட் தென் சிஹெச்மோட் ஒரு ஃபைலோட பெர்மிஷன்ஸை நம்ம செய்கிறோம், சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்எல் கொடுத்தோம்னா யூ குட் சி ரைட் என்ன ப்ரோமோட் இது RW இருக்கு, ஆர் இருக்குன்னா மொத்தம் இதை வந்து நம்ம let me clear and give you clear picture. So RW R and R என்ன ப்ரோமோட் இது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இட் ஷோஸ் யூ வெதர் இட் இஸ் ஏ டைரக்டரியா இல்லை ஃபைலான்னு காட்டும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் லைன். செகண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் யூ, இது அந்த ஃபைலோட ஓனர் காட்டும். யார் அந்த ஃபைல் ஓனர்னா ரூட் தான். ஸோ ரூட்டுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு, ரீட் அண்ட் ரைட் இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா குரூப், சப்போஸ்
ஒரு யூசர் கிரியேட்டர்னா பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு ஒரு குரூப் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த குரூப்ல சப்போஸ் இப்போ நான் ஒரு ஜென்கின்ஸ் ஒரு பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஜென்கின்ஸ்னு ஒரு யூசர் கிரியேட் ஆகும். இல்லைன்னா டாக்கர் இப்போ நான் டாக்கர் எம் இன்ஸ்டால் டாக்கர் வருதான்னு பார்க்குறேன். Let it install. இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட அந்த பாஸ்வேர்ட் ஃபைலுக்குள்ளே நான் அந்த யூசர் ஃபைலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா குச்சி சம்வேர் டாக்கர்னு ஒரு யூசர் கிரியேட் ஆயிருக்கா? கிரியேட் ஆகுது. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலோட ஓனர். இப்போ நான் தான் ரூட்னா இந்த ஃபைலோட ஓனருக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு இந்த ஃபைலுக்கு? ரீட் ரைட் இருக்கு. பை டிஃபால்ட்டாக ரீட் ரைட் தான் வரும். தென் அதர்ஸ்னா இந்த ஃபைலை வந்து அந்த குரூப்ல இருக்கவங்க இப்போ கன்சிடர் எரேசர். ஸோ இப்போ இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், இப்போ இது வந்து நார்மல் அந்த ஃபைல் கிரியேட் பண்ண கிரியேட்டோட ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாக ரீட் ரைட் இருக்கு. ஒரு ஃபைலை நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா தென் பார்த்தீங்கன்னா குரூப்ஸ் ஒன்று. ரொம்ப குரூப்னா என்னன்னா இப்போ நம்ம சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கீழே எப்படி சொல்றதுன்னா ஒரு குரூப் ஆஃப் யூசர்ஸ்னா இப்போ நான் ஒரு டாக்கர் கண்டெய்னர் வச்சுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டாக்கர் யூஸரோ இல்லை ரூட் யூஸரோ வச்சுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யூசர் கிரியேட் ஆகும்போது அது டிஃபால்ட்டா அதே குரூப் உங்களுக்கு கிரியேட் ஆகும். அந்த குரூப் கீழே நம்ம இப்போ இன்னொரு யூசர் கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ப்ரொமோத்னு ஒரு யூசர் கிரியேட் பண்றேன்னா ஸோ ப்ரொமோத்னு ஒரு யூசர் கிரியேட் பண்றேன்னா அதே போல எனக்கு ஒரு குரூப் கிரியேட் இருக்கும். நான் இங்க மட்டும் இல்லாம எனக்கு டைரக்டா இதோட லிங்க் இருக்கும். சப்போஸ் இஃப் ஐ வாண்ட் ரைட் ஐ கேன் ஆட் என்னோட பேரை வந்து இந்த குரூப்போட ஆட் பண்ணணும்னா இவங்க என்னென்ன ஃபைல் வச்சுட்டு இருக்காங்களோ அந்த ஃபைலை ஐ கேன் ஆக்சஸ். என்ன பர்மிஷன் லெவல் இருக்கோ அந்த பர்மிஷன் லெவல்ல ஐ கேன் யூஸ் இட். ஸோ ஐ கேன் யூஸ் திஸ் ஃபைல் அஸ் எ ரீட். இப்போ நான் ப்ரொமோத்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டு நான் லாகின் பண்ணேன்னா ஐ கேன் யூஸ் திஸ் ஃபைல் அஸ் எ ப்ரொமோட். இந்த ஃபைலை ஐ கேன் ஏபிள் டு ரீட். நான் ரைட் பண்ண முடியுமா? நோ, ஐ கான்ட் ஏபிள் டு ரைட் இட். எக்ஸிக்யூட் பண்ண முடியுமானா எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ப்ரொமோட் அது என்ன எக்ஸிக்யூட்னா ஒரு ஸ்கிரிப்ட் வச்சுட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். சப்போஸ் இந்த ஏபிசி ஃபைலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏபிசி ஃபைலை வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக மாற்றிட்டு ரன் பண்ணணும்னா யூ வாண்ட் டு ஹேவ் எ எக்ஸிக்யூட் பர்மிஷன். அந்த எக்ஸிக்யூட் பர்மிஷன் நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா chmod +x அந்த ஃபைல் நேம். நான் ஃபைல் நேம் கொடுத்து இஃப் ஐ செக் ரைட் சி I can able to give exec permission to எல்லாருக்குமே. ஸோ
I can run this as a execute command கொடுத்து I can able to run. இது அதர்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப்ல இல்லாம அதர் லைக் ஓனர் இல்லாம குரூப் இல்லாம அதர்ஸ் லைக் இன்னொரு யூசர் வந்து லாகின் பண்ணி சம்மந்தமே இல்லாம லாகின் பண்ணி அவங்களுக்கு என்ன பர்மிஷன் இருக்கணும்னு சொல்லி கூட நம்ம கொடுக்கலாம். ஸோ இதை நம்ம யூமாஸ்க் வேல்யூன்னு சொல்லுவோம். ஸோ யூமாஸ்க் நீங்க யூமாஸ்க் கொடுத்தீங்கன்னா யூ ஹேவ் இன் திஸ் பெர்மிஷன்ஸ் நீங்க இது எல்லாமே கொடுக்கலாம். லைக் யூமாஸ்கோட வேல்யூ இதுவாக இருந்தால் ஃபைலோட பர்மிஷன் 666 இருந்தால் ஃபுல் ஆக்சஸ், டைரக்ட் பர்மிஷன் வந்து 777 வரும். 777னா கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இது வரும். லைக் ஐ வில் கிரியேட் மேக் டைரக்டரி டெஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். அதுக்குள்ளே போயிட்டு I can give I'll write multiple files touch 1 2 எல்லாமே இருக்குல்ல. if I come out, if I give ll also, you could see right directory rewrite by default execute permission not இருக்கு எல்லாருக்குமே. so if I want to give full permission எல்லாத்துக்கும் நான் கொடுக்கணும். so you can use ch mod 777 கொடுத்தீங்கன்னா you could see எல்லாமே வந்து it give full permission to all things. இப்போ இதே நான் ஃபோல்டருக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா it also ஃபோல்டருக்கு மட்டும் தான் கொடுக்குமே தவிர ஃபைல்ஸுக்கு கொடுக்காது. ஸோ யூ ஹவ் டு கிவ் ஒரு இதுவாக நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த யூமாஸ்க் வேல்யூ பார்த்துக்கலாம். மோஸ்ட்டாக நம்ம 777 வேல்யூஸ் எதுக்குமே கொடுக்க மாட்டோம். ஒன்லி நம்ம பேட்ச் ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபைலுக்கு மட்டும் தான் 777 கொடுப்போம். இல்லைன்னா பை டிஃபால்ட்டாக வந்து ஓனருக்கு மட்டும் கம்ப்ளீட் ஆக்சஸ் இருக்கும், அதர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் இருக்காது. ஸோ ஓனர் should have full access, group read access and other no access தான் கொடுத்துருப்போம். So I can use this 640 நான் கொடுத்தோம்னா so ch mod 640 I want to use for 12 இந்த ஃபைலுக்கு மட்டும் நான் கொடுக்குறேன். 12 ஃபைலுக்கு நான் கொடுக்குறேன்னா இப்போ can see there ll கொடுத்தோம்னா ஃபைல் இருக்கிறதுனா if I go 7 கொடுத்தீங்கன்னா you could see ஒரே செகண்ட் so you could see right if I give 7 na it also have execute permission. 4 கொடுத்ததுனால it will give only a read permission to the group. 0 கொடுத்ததுனால no access for others. so இந்த குரூப்லேயே ஓனர்ல இல்லாதவங்க லாகின் பண்ணா they can't able to see that. அதுக்கப்புறம் இந்த ரூட் இருக்குன்னா இந்த ஃபைலோட ஓனர் அண்ட் ஃபைலோட குரூப் தான் இந்த ரூட் அண்ட் ரூட். இதுதான் அந்த ஃபைலோட யூசர். ஸோ அவங்க தான் இந்த ஓனர் சொல்லி இங்கே மென்ஷன் ஆகுது. இதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா? எஸ், யூ கேன் சேஞ்ச் ch own கொடுத்துட்டு இப்போ சைஃபன் ஆர் ஐம் நாட் ஷூர், let me get the ch own command. ஏன்னா டே டு டேல நீங்க மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டீங்க. I can change ch own ec2 -user file name. I can able to change the ec2 file. So இப்போ நான் இந்த ஃபைலை ec2 யூசரா மாத்திட்டேன். இப்போ இந்த இதுக்கு வந்து ரீட் தான் இருக்கு. லெட் மீ செக் we can able to edit that file. Maybe root user have complete access, so you can able to do it. So root user complete access இருக்கிறதுனால you can able to that file. If other users யாருன்னா login பண்ணியிருந்தா you can't able to
டூ that வெறும் ரீட் மட்டும் பண்ணுற மாதிரி ஆப்ஷன். ஓகே, நீங்கள் ஓனர்ஷிப் கூட யூ கேன் ஏபிள் டு சேஞ்ச். ஓகே, இதே டைரக்டரியா நீங்கள் கம்ப்ளீட் டைரக்டரி லைக் யூ வாண்ட் டு சேஞ்ச்னா யூ கேன் யூஸ் -r -r then the directory. See, you can able to change that. Okay, ஃபைலோட ஓனர்ஷிப் கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். chmod பார்த்தோம், then file. Yeah, this is good command. Yeah, file abc. இது எப்படிப்பட்ட ஃபைல்ஸ் கூட உங்களுக்கு சொல்றதுக்கு யூ கேன் ஏபிள் டு யூஸ் திஸ் ஃபைல். ஆஸ்கினா நார்மல் ஆஸ்கியோட டெக்ஸ்ட் இருக்குன்னு சொல்லி இட் வில் ஷோ நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல். இட் வி கேன் யூஸ் file /var of use dnf log. Okay, dnf or pm. இது என்ன டைப் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ல இருக்கு யூ கேன் ஏபிள் டு சி வித் த யூஸ் ஆஃப் ஃபைல் கமாண்ட். ஓகே, இது எதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா சப்போஸ் யூ வாண்ட் டு நோ சம்டைம்ஸ் சில ஃபைல் வந்து நீங்க ஓப்பன் பண்ணும்போது அன்ரீடபிள் ஃபார்மேட்ல இருக்கும். அந்த ஃபார்மேட் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபைல் வந்து யூ கேன் வெரிஃபை செக் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் கமாண்ட். ஓகேவா, ஃபைல் and system management tool. ஸோ இது லைக் இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லைக் இது எல்லாமே ஏது எடுத்துக்கோன்னா இதை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆட்டோமேஷன் பார்க்க போகிறோம். ஷெல் ஸ்கிரிப்டிங் வழியா எப்படி நம்ம ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே பண்ண போகிறோன்ட்டு வில் பி சீயிங் இட். ஓகே, பேசிக் கமெண்ட்ஸ் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்ச கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பேசிக் செல்ஃப் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சுட்டு எல்லாமே லைக் ஆட்டோமேஷன் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஸ்கிரிப்ட்ஸ் எழுத போகிறதுலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ஹிஸ்ட்ரி கமெண்ட் என்ன பண்ணோம்னா நம்ம சிஸ்டம் அப் டைம்ல இருந்து வாட் எவர் கமாண்ட் வி ரன் ரைட் இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் எனி கமாண்ட் யூ வாண்ட் டு ரன் அகைன் ரைட் யூ கேன் யூஸ் ஹிஸ்ட்ரி கமாண்ட் போயிட்டு சி லாஸ்ட்டாக நம்ம டைப் பண்ண ஹிஸ்ட்ரி கமாண்ட் கூட இட் ரெக்கார்டட். ஸோ எல்லா கமாண்ட்ஸுமே வந்து யூ கேன் ஏபிள் டு சி த எல்லா கமாண்டுமே நம்ம இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆனதுன்னா எல்லாமே நம்ம இங்கே பார்க்கலாம். ஓகே, தென் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா எவ்வளோ மெமரி ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லி இதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃப்ரீ டோட்டலாக நம்ம 4 GB ரேம் எடுத்தோம் கரெக்டாக. இஃப் யூ ரிமெம்பர் தட் வி வென்ட் டு T2 மீடியம்னா 4 GB CPU கொடுப்பாங்க. ஸோ 4 GB மெமரி கொடுப்பாங்க. ஸோ அதில் டோட்டல் இது நம்ம யூஸ் பண்ணதிலோ இன்னும் அவைலபிள் இவ்வளோ இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்கு ஃப்ரீ. ஐ திங்க் யூ கேன் யூஸ் -m2 இயர். the same thing you will get it in a இது கம்ப்ளீட்டா பைட்ல வரும். இது உங்களுக்கு அந்த எம்பி ஃபார்மேட்ல வரும். லைக் 3904 எம்பி ஃபார்மேட்ல யூ கேன் ஹேவ் திஸ். இது உங்களுக்கு அந்த ஈஸியா இருக்குல்ல, ரீடபிளா இருக்கிறதுக்காக யூ கேன் ஏபிள் டு யூஸ் -m. m will give in எம்பி ஃபார்மேட். ஓகே, ஐ திங்க் யூ கேன் யூஸ் ஜி நினைக்கிற வருமானு தெரியல. யா, ஜி கொடுத்தீங்கன்னா இட் வில் டூ a round of சி values getting differ. Actually, what we consider in the 3904 in the we'll round off to 4, right? But it rounded off to 3. Still, we have 2 GB of memory free. So, number you can use it. Like ஒரு மெமரி நம்ம கண்டுபிடிக்கணும்னா you can able to guess it. Okay வா? ஓகே, இதை கூட நம்ம இது எல்லாமே வேணாம், எனக்கு இது மட்டும் நம்ம இது டிஸ்பிளே பண்ண சொன்னா கூட we can able to do it. நான் உங்களுக்கு ஃபர்தர் கிளாஸ்ல சொல்றேன் எப்படி ஆக் கமாண்ட், ஏடபிள்யூகே ஃபில்டர் கமாண்ட், ஆக் கமாண்டும் கட் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளோட அவுட்புட்டை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது ஐ வில் பி டீச்சிங் இன் லினக்ஸ் ஸ்கிரிப்ட்ஸ் எழுதும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா, தென் ப்ராக் மெமு இன்ஃபோ. ஐ திங்க் இது வந்து உபுண்டுல தான் இருக்காதுன்னு நினைக்கிறேன். லெட் மீ see. ஓகே,
இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா மெமரி இன்ஃபோ லைக் என்ன மெமரி இருக்குது, லைக் கம்ப்ளீட்லி ஸ்வாப் மெமரினா என்ன, எந்தெந்த திங்ஸ் வந்து எவ்வளோ லைக் நம்ம எப்படி டாஸ்க் மேனேஜரில் போய் பார்ப்போமோ சிமிலர்லி என்னென்ன திங்ஸ் எல்லாம் எவ்வளோ லைக் மெமரி கன்சியூம் பண்ணுது நீங்கள் எல்லாமே லைக் யூ கேன் ஏபிள் டு சி ஃப்ரம் திஸ் பர்டிகுலர் path proc slash mem info memory info la you can able to see it. Okay, then memory info pola you can able to see the CPU info at see we know that we bought four or two, I'm not sure, two core CPU நினைக்கிறேன் நம்ம எடுத்தது கரெக்டா. ஸோ என்ன வெண்டா டைப்பு ஐயா we went two core, see two core CPU like what are the things that it has எல்லாமே உங்களுக்கு it will showing your CPU ஓட information you are getting able to see from this command. UDMA வந்து kernel information வந்து it will display. So it is Linux, then SMP, yeah, என்ன Linux based என்ன வெர்ஷன்ல இருந்து எல்லாமே it will show you. Okay, and DU வந்து நம்மளோட disk space வந்து காட்டும் லைக் கம்ப்ளீட்டா DU கொடுத்தீங்கன்னா லைக் டிஸ்க் ஸ்பேஸ் வந்து என்னென்ன ஃபைல் சிஸ்டம் எங்கே எவ்வளோ யூஸ் பண்ணது. இதே நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும்னா யூ கேன் யூஸ் DU-F. DU disk free, right? Yeah, you can use DF. DF disk free. என்னென்ன ஃபைல் சிஸ்டம் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கு, எவ்வளோ அவைலபிள் இருக்குது மெமரி இன்னும் நமக்கு சொல்லி யூ கேன் ஏபிள் டு சி இந்த டிஎஃப். இந்த டிஎஃப் வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். லைக் பர்டிகுலராக இந்த ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். இஃப் இட் இஸ் ரீச்ட் மோர் தென் 13 ஆர் 50% மேலே இருந்ததுன்னா நம்ம அலர்ட் பண்ணலாம். அலர்ட் பண்ணிவிட்டு வி கேன் நம்ம அலர்ட் பண்ணிவிட்டு தென் வி கேன் கம் அண்ட் கிளீன் அப். ஒன்ஸ் வி காட் த அலர்ட்னா அலர்ட் வச்சுட்டு நம்ம இதை we can fix it. எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், லைக் வாட் ஆர் த திங்ஸ் தட் we can go inside and we can delete சொல்லி we can analyze பண்ணலாம் df. okay, I think you can use df-h. yeah, -h கொடுத்தீங்கன்னா still it much readable format. see இது 4 இதோட சைஸ் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். லைக் இட் இஸ் 15 GB, அதில் 1.9 GB யூஸ் பண்ணியிருக்கும், அதில் 14 GB ஃப்ரீயாக இருக்கும் சொல்லி யூ கேன் ஏபிள் டு நோ. ஸோ இஸ் மோஸ்ட் இதை விட கம்பேர் இதை நீங்கள் பார்க்கறத விட இது உங்களுக்கு மச் ரீடபிளாக இருக்குல்ல. ஸோ யூ கேன் யூஸ் தட். ஓகே, ஸோ இதே இப்போ சப்போஸ் எனக்கு ஒரே ஃபைலில் தான் பார்க்கணுன்னா யூ கேன் யூஸ் ஒரே ஃபைல் சிஸ்டம் மட்டும் பார்க்கணுன்னா யூ கேன் யூஸ் grep command and paste it. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் வரணும்னா யூ ஹேவ் டு யூஸ் FNI கொடுத்தா கூட அதே தான் வரும். ஸோ ஃபார் எக்ஸாக்ட் மேட்ச் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யூஸ் பண்ணலாமே. ஸோ எக்ஸாக்ட் மேட்ச் வந்து பேசிக் -o. ஓகே, நியூஸ் சொல்லுங்க என்ன கமெண்ட் சொன்னீங்க. டியூ -h. இது வெறும் உங்களுக்கு அந்த மெமரி தான் காட்டும், லைக் டோட்டல் ஸ்பேஸ் தான் காட்டும். லைக் ஏதோ ஒரு ஃபைல் சிஸ்டமோட டோட்டல் யூஸ்டு சைஸ் தான் காட்டுது உங்களுக்கு. So you can go. ஸ்டார் கொடுத்தா எந்த ஃபைல் யூட்டிலைஸ் ஆச்சு ரொம்ப யூட்டிலைஸ் ஆச்சுன்னு காமிக்கணும். ஓகே, sh, right? Summarize only, display only total for each argument. Then you are combining with h, right? Small h.
Okay, threshold size எல்லாமே you can able to list it from there. Okay, yes, human readable and the size வந்து உங்களுக்கு it will print. So we are like combining two comments hyphen s hyphen h. So display only total for each argument. Let me see. Give s, right? Just 40 கொடுக்குது. If you go and use with h, it give 40 kilobyte யூஸ் பண்ணதுன்னு சொல்றது. So but we want to know which file system, right? File யூஸ் பண்ணது தெரியணும்ல. ஸ்டார் கொடுத்தா கவர் நினைக்கிறேன். Okay, okay, yeah, thanks. So particular எந்த ஃபைல் உங்களுக்கு இது யூஸ் லைக் ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணதோ it will showing all clear. Okay, then where is then one more thing, process management இருக்கா? Yeah, process management இருக்கா. I'll cover that. So where is na and the possible location காட்டும். Suppose if I use where is, so where is docker கொடுத்துட்டா அது பின் பாத் எங்க இருக்குன்னு it will show. இப்போ சப்போஸ் இப்போ நான் git install பண்றேன்னு வச்சுக்கோ, m install git. git install பண்றேன். இப்போ நான் இந்த கமெண்ட் where is gitன்னு கொடுத்தோம்னா இந்த கிட்டோட பின் பாத் எங்க இருக்கு. ஸோ இந்த யூசர் பார்ட்ல நம்ம பார்த்துருப்போம், இந்த பைனரிஸ் எல்லாமே வந்து இந்த பின் ஃபோல்டர்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பின் பாத்ல இந்த இடத்துல லைக் இட் இஸ் தட். ஸோ வி கேன் யூஸ் ஒன் மோர் கமாண்ட் கூட, கமாண்ட் -v நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். யா, யூ கேன் யூஸ் கமாண்ட் -v. என்ன வெர்ஷன் எங்க பாக்குறீங்களோ அதோட பின் பாத் உங்களுக்கு வேற எங்க இருக்கு, சிஸ்டம்ல எங்க இன்ஸ்டால் ஆயிருக்கு, யூ கேன் ஏபிள் டு see that. இது வந்து நீங்க பேக்கேஜ் வழியா ரன் பண்றதுனால யூ நோ தட் எல்லா பேக்கேஜுமே இங்க இருக்கணும். நீங்க இந்த kubectl எல்லாம் பண்ணீங்களா வச்சுக்க, மேனுவலா நீங்க பண்ணுவீங்க. ஸோ மேனுவலா பண்ணும்போது நம்ம எங்க பாயிண்ட் பண்றோம் இது எல்லாமே யூ கேன் டூ இட், யூ கேன் டு செக். ஸோ ஈவன் இன்ஸ்டால் டாக்கர், ரைட்? டாக்கர் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ல இருக்குன்னு சொல்லி we can able to verify. Okay, so which is இது எதுக்கு, I'm not sure. Same thing. Whatever it gives, right? It gives the same. So it also give உங்களோட பாத் இது என்வரான்மெண்ட் வேரியபிள்ஸோட பாத் கொடுக்குது உங்களுக்கு. ஸோ என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல லைக் ஹவ் இட் இந்த பின் பாத் சேவ் ஆகுது. இந்த இப்போ ஒரு என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு வில் சி நம்ம மேவன் பார்க்கும்போது ஐ வில் ஷோ யூ லைக் அதோட யூஸ் கேஸ் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு அந்த டைம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது என்விரான்மெண்ட் பார்த்தோட உங்களுக்கு தெரியுது. தென் நம்ம சொல்லியிருந்தோம் லைக் நெட்வொர்க்கிங் கமெண்ட்ஸ் பேசிக்ஸ். ஸோ இஃப் யூ கெட் ஓஎஸ் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த சிஸ்டமோட ஓஎஸ் நேம் உங்களுக்கு காட்டும். ஸோ திஸ் மை சிஸ்டமோட ஆக்சுவல் நேம். ஓகேவா, இந்த நேமை டிஸ்பிளே பண்ணும். தென் பிங் நம்ம நேற்றே பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிங் கொடுத்துட்டு google.com கொடுத்தீங்கன்னா இட் வில் பிங் த google.com. ஓகே, then duplicate what will do na packages download பண்ணும். So if I want to download some packages, right? So you download வச்சுக்கோங்களேன். I'm going and trying, I am copying this. Yeah, so I'll copy this link address வச்சுக்கோங்க. So if I want to download this thing to my இதுனா I want to use duplicate, then I can able to download that file to my local systems. I go see, right? You could see this option. இந்த டூப்ளிகேட்ல உங்களுக்கு சைலண்டா டவுன்லோட் பண்றது கூட ஒரு 11 ஆப்ஷன். ஸோ சைலண்ட் இன் த சென்ஸ் யூ won't get those messages.
இது வந்து -t கொடுத்தீங்கன்னா சப்போஸ் அந்த லிங்க் வந்து இட்ஸ் நாட் ஆக்சசபிள்னா இட் வில் ட்ரை. நம்ம -tries கொடுத்துட்டு -tயோ இல்லை -tries கொடுத்துட்டோம்னா we can give a number 3 times கொடுத்தோம்னா it will try to see அந்த URL ஒர்க் ஆகுதா இல்லையான்னு 3 time it check. இப்போ செக் பண்ணிட்டு then it will show error. Okay, -c continue not this. Yeah, you can use -q. -q எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அந்த அவுட்புட் நம்மளுக்கு காட்டாது. அந்த டவுன்லோட் ஆகுதுல்ல அந்த அவுட்புட் நம்மளுக்கு காட்டாது. ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லைக் ஸ்கிரிப்ட்ஸில் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு ஃபைலை லைக் 2 டைமாக டவுன்லோட் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு see the difference. See, it rename to 1. So it quietly download means it won't show you unnecessary like அந்த அவுட்புட்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டாது. Then you can use பேக்ரவுண்டில் ரன் ஆகுனா யூ கேன் யூஸ் -b. தென் யா, இதுதான் மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த -t யூஸ் பண்ணுவோம் லைக் நம்பர் ஆஃப் ட்ரைஸ். சப்போஸ் அந்த யூஆர் ஆஃப்லைனில் இருந்தால் லைக் சப்போஸ் 3 or 5 times வந்து இட் வில் ட்ரை டு ரீட்ரை பண்ணிட்டு then it will fail that. Okay, after that it will fail. Yeah, mostly in the option use பண்ணுவோம். Then what is the use of it? If config, just it will show your IP address of your system. Windowsல IP config போடுவோம். இந்த Unixல if config போடுவோம். பார்த்தீங்கன்னா you can able to see here. Yeah, that is not here. Yeah, you can able to see the IP address of your system. Okay, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஈத்தர்நெட் சொல்லுவாங்க, இது லூப் பேக் சொல்லுவாங்க. இதுல நம்ம விர்ச்சுவலா அடாப்டர்ஸ் கிரியேட் பண்ணலாமா? எஸ், அஃப்கோர்ஸ் வி கேன் கிரியேட் விர்ச்சுவல் அடாப்டர்ஸ். எப்படி நம்ம பண்ணுவோம்? லைக் லினக்ஸ் வழியா நம்ம லைக் நம்மளோட டெவாப்ஸ் இன்ஜினியர் யூஸ் கேஸை சொல்றேன். லைக் லினக்ஸ் அட்மினான்னு சொல்லலை, டெவாப்ஸ் யூஸ் கேஸை என்ன பண்ணுவோம்னா டாக்கர் நெட்ஒர்க்ஸ்னு ஒன்று பார்ப்போம். நம்ம டாக்கர் நெட்ஒர்க்ஸ் பார்க்கும்போது இதே போல் விர்ச்சுவல் நெட்ஒர்க் நம்ம கிரியேட் பண்ணுவோம். நீங்கள் அந்த டைம் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் செட் ஐபி அட்ரஸஸ். எந்த ரேஞ்சில் நீங்கள் டேட்டா லைக் எந்த ரேஞ்சில் வந்து நம்ம ஐபி செட் பண்ணணும், நம்ம கிரியேட் ஆகிற டாக்கர் கண்டெய்னர்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். ஸோ அந்த டைமில் நம்ம விர்ச்சுவல் அடாப்டர்ஸ் கிரியேட் பண்ணுவோம். ஸோ விர்ச்சுவல் நெட்ஒர்க்ஸ் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு லிஸ்ட் தோஸ் திங்ஸ். அது கூட நம்ம லிஸ்ட் பண்ணி வி கேன் ஏபிள் டு சி. ஸோ நம்ம டாக்கர் நெட்ஒர்க்ஸில் வரும்போது வில் பி சீயிங் ஆல் திஸ் டுகெதர். ஓகே, தென் டெல்நெட். அந்த டெல்நெட்டில் நம்ம கொடுத்துட்டு லைக் அந்த பர்டிகுலர் யூசர் அவைலபிள் இருக்க நம்ம யூ கேன் செக் இட். ஸோ ஐ கேன் டெல்நெட் டு google.com, but it won't let me. I know. Okay, you have to install. டெல்நெட் we can connect to that remote storage. நம்ம கிட்ட ஆக்சஸ் இருந்ததுன்னா லைக் அந்த ஆக்சஸ் வச்சுக்கிட்டு we can connect it. By default telnet works on port 23. So port 23 open ஆயிருக்கணும். ஓப்பன் ஆயிருந்தா தான் we can able to do that. Okay, then curl வந்து நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம்ல யூஸ் பண்ணுவீங்க, நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. இந்த curlோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா similar to duplicate, but it will give response back. So I'll get an help. நான் curl கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. curl google.com. curl வந்து இட் ஷோஸ் மீ த அந்த பேஜ் எப்படி இருக்குன்ட்டு இட் வில் ஷோஸ் மீ. curl google.com கொடுத்தீங்கன்னா இட் ஷோஸ் ஹியர். இஃப் ஐ இதே இண்டெக்ஸ் ஃபைல இது HTML ஃபைலாக இருக்குல்ல, இஃப் ஐ மூவ்னா இஃப் வில் கெட் ஏ நார்மல் பேஜ் போலவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம்னா வி யூஸ் எப்படி சொல்கிறது, ஒரு வெப்சைட் அப்பா இருக்கா இல்லை டவுனா இருக்கா, இது எல்லாமே நம்ம வி கேன் ஏபிள் டு யூஸ் இட் ஆட்டோமேட் பண்ணும்போது லைக் பர்டிகுலராக
இது இப்போ நான் ஒரு 100 வெப்சைட் உங்களுக்கு ஒரு ஃபைல்ல கொடுத்துறேன். அந்த 100 ஃபைல்ஸையுமே வந்து நீங்க வந்து தனித்தனியா ஃபைல் ஆட் பண்ணணும். எந்தெந்த ஃபைல்லாம் வந்து 200 ரெஸ்பான்ஸ் வருது, எதெல்லாம் 400 ரெஸ்பான்ஸ், அதர் தென் 200 எல்லாமே லைக் வி கன்சிடர் as a failure, ரைட்? அதர் தென் 200 எதெல்லாமே வருது, அதெல்லாம் ஃபெயிலியர் சொல்லி நீங்க மூவ் பண்ணணும். லைக் யூ மைட் கெட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல இதே போல வரும். லைக் யூ பண்ணணும்னா யூ கேன் டூ இட். ஸோ I think you can use this web page. I think let me get. You will use hyphen silent na you won't see. So if I give hyphen s here, right? எதுக்கு எனக்கு புரியல, கேள்விக்கமா எதுக்கு? Curl வந்து அந்த பர்டிகுலர் வெப்சைட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குதா இல்லையான்ட்டு நீங்க செக் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ அப்ப பிங் வந்து இன்டர்நெட்காக செக் பண்றோம். ஆமா ஆமா கரெக்ட். இப்போ வந்து இந்த வெப்சைட் வந்து என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குது நான் ஐஎல்சி curl என்னோட வெப்சைட் இது. I'll put my see நான் என்ன யூஸ் பண்ண இருக்கணும், இட் கிவ் எவ்ரி திங், ரைட்? இட் ஷோஸ். இதே இஃப் ஐ வாண்ட் டு யூஸ் ஒன்லி HTTP கோட்னா யூ கேன் யூஸ் curl டு கெட் HTTP கோட். வெறும் வெதர் இட் இஸ் சக்சஸா இல்லையான்னு கூட we can find it. So I don't want to redirect output. So output hyphen s in the sense silent operation. Hyphen w will get you the HTTP code. So இப்போ இந்த example.com இருந்ததுன்னா it will give 200. Suppose I'm giving ஒரு வெப்சைட்டே இல்லைன்னு வச்சுக்கோங்க. I'm giving a website that doesn't so or I can give google.com by 301. Google.com giving 201. So if I give other website, இருக்கா என்ன? Yeah, see, it's giving other response. It means it is failure. So suppose என்னோட வெப்சைட்டை நம்ம டவுன் பண்ணிட்டோம்னா we can check இந்த ஸ்டேட்டஸ் கோட் மட்டுமே வச்சு எனக்கு வந்து ஃபோர்ட்ல இந்த இன்டர்வியூ கேட்டாங்க. ஃபோர்ட்ல வந்து நாங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் வெப்சைட் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் எதெல்லாம் ஒர்க்கிங் சொல்லி நீங்கள் தனித்தனியாக லைக் யூ ஹவ் டு லிஸ்ட் அவுட். ஸோ அதை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது யூ கேன் யூஸ் திஸ். இந்த ஐஃபன்எஸ் இந்த நம்ம நேற்றே பார்த்தோம் இந்த dev/null எதுக்கு யூஸ் பண்ணோம்னா இட் இஸ் லைக் பிளாக் ஹோல். இது லைக் வாட் எவர் யூ சென்ட் இட் இஸ் லைக் அ யூஸ்லெஸ் ஒன். இட் ஒன்ட் சேவ் எனி திங். யூ கேன் ரீடைரக்ட் அவுட்புட் தேர். ஸோ ஐஃபன்எஸ் இதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த சைலண்ட். ஸோ பேக்ரவுண்டில் அது என்ன பண்ணுதுன்ட்டு நம்மளுக்கு காட்டாது. ஸோ யூ won't receive this. ஓகே, இந்த அவுட்புட் உங்களுக்கு ரிசீவ் ஆகுது. வாட் -w does, right? இட் வில் ஸ்டோர் த HTTP கோட். HTTP கோடை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும் இன் a நியூ லைன். தென் அந்த வெப்சைட் எதை நம்ம கால் பண்ணுறோமோ இதை பண்ணலாம். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் a good script here. I'm not sure where it is. I'll get that script today. This is string operation. Yes. Yeah. See, இங்க நான் என்ன பண்றேன்னா இந்த லைன் just take it. இந்த ஸ்டேட்டஸ் மட்டும் நான் I'm reading somewhere. This is little bit yeah. So இந்த ஸ்டேட்டஸ் கோட் வச்சு நம்ம லூப் எழுதுவோம். லைக்
இப்போ வர என்ன இருக்கோ அதை நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டு அதை செக் பண்ணி நம்ம ஃபைல் எழுதுவோம். ஐ ஷோ யூ. நம்ம ஷெல் ஸ்கிரிப்ட் பேசிக் போகும்போது நான் என்னென்ன ஆட்டோமேஷன் நம்ம பண்ணலாம்னு சொல்லி ஐ வில் ஷோ யூ. அதை நம்ம எல்லாமே பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இது எப்படி நம்ம டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணலேருந்து நம்ம எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, கேர்ள் கமெண்ட் வச்சுட்டு பேசிக் கேர்ள் அண்ட் டூப்ளிகேட் ஒர்க்ஸ் டுகெதர். டூப்ளிகேட் தான் பண்ணணும்னா பேக்கேஜ் ரீட் பண்ணும். கேர்ள் என்ன பண்ணுன்னா லைக் இட் வில் ரீட் லைக் நம்ம போஸ்ட்மேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர் யாராச்சும் போஸ்ட்மேன் சாஃப்ட்வேர் யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹலோ, போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா ஏபிஐ கால்ஸை வெரிஃபை பண்ணுறதுக்கு செக் பண்ணுவாங்க. லைக் டைரெக்டாக ஏபிஐ கால்ஸ் கொடுத்துட்டு கெட் புட் டெலிட் இதெல்லாமே வந்து ஏபிஐ கால்ஸ் வழியாகவே நம்ம பண்ணலாம். லைக் யார் யூஸ் பண்ணுவாங்க? டெவலப்பர்ஸ், டெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக இந்த டூல். ஏன்னா ஒரு ஏபிஐனா ஒரு சர்வீஸ் கால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சர்வீஸ் கால் வந்து லைக் எப்படி ரெஸ்பான்ஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து லைக் கால் பண்ணும்போது வி கேன் புட் பேலோட் டேட்டாவை வந்து அந்த யூஆர்எல்லே கொடுத்து நம்ம சென்ட் பண்ணலாம். ஸோ அது அதே சிமிலர் டைப் தான் இந்த கேர்ள் ஒர்க் ஆகும். கேர்ள் இந்த சென்ஸ் இப்போ வந்து நம்ம இப்போ இதுலேயே நம்ம பார்த்தோம் ரைட். என்னோட வெப்சைட் நீங்கள் பிங் பண்ணும்போது பிங் பண்ணும்போது இட் கிவ் ஆல் த HTML ரைட். இது நான் ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ணால் ஏன்னா என் ப்ரௌசரில் வந்து CSS பிளகின்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால இட் வில் ஷோஸ் எவ்ரி திங். இஃப் ஐம் யூஸிங் பார்த்தீங்கன்னா நார்மலாக CLIனா என்னோட கோட் எப்படி இருக்குமோ அது காட்டும். ஸோ ஐம் யூஸிங் ஏ ஸ்டாட்டிக் HTML பேஜ் தான். ஐம் நாட் யூஸிங் எனி ரியாக்ட் ஆர் நத்திங். ஐம் ஜஸ்ட் யூஸிங் ஏ பேசிக் HTML தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால என்னோட கம்ப்ளீட் HTML கோடு தான் காட்டுது. இஃப் யூ வாண்ட் டு டூ ஹவு இட் லுக் ரைட், ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி உங்கள் VI கோடில் ஆட் லைக் போட்டுட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தாவே யூ கேன் ஏபிள் டு சி ஹவு இட் இஸ் லுக்கிங். என்னென்ன இருக்குன்னு சொல்லி யூ கேன் ஏபிள் டு சி. கேர்ள் இஸ் ஜஸ்ட் லைக் பேசிக்காக வெப்சைட் எப்படி லுக் ஆகுமோ CLI மோடில் உங்களுக்கு காட்டும். ஸோ இதோட யூஸ் கேஸ் நம்ம ஸ்கிரிப்டிங்கில் பார்க்கும்போது ஐ டீட்டெயிலி எக்ஸ்பிளைன் யூ எப்படி ஆட்டோமேஷன் பண்ணலாம். மோஸ்ட்டாக இன்டர்வியூவில் நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா மோஸ்ட்லி தே வோன்ட் ஆஸ்க் யூ டு ரைட் த கோட். நீங்கள் அந்த எப்படி அந்த லைக் சினேரியோவை அப்ரோச் பண்ணுறீங்க தான் தே வாண்டட் டு நோ. யூ கேன் ஃபைண்ட். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கமெண்ட்ஸுமே கம்ப்ளீட்டாக ஞாபகம் இருக்கணும்னா டவுட்டு தான். ஈவன் ஐ ஹாவ் ஸோ மச் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சம்டைம்ஸ் ஐ எம் நாட் ஷுர் லைக் ஹவு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணுன்ட்டு எனக்கு தெரியாது. ஸோ வாட் இன்டர்வியூவர் எக்ஸ்பெக்ட் ரைட். இப்போ நான் நிறைய இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா அந்த பொசிஷன் லைக் அந்த சினாரியோவை ஹவ் வில் யூ அட்ரஸ். இப்போ ஒரு லாக் ரொட்டேஷன் கொடுக்குறேன், பர்டிகுலர் ஃபைல் கொடுத்துட்டு பர்டிகுலர் ஃபைல் நான் கொடுத்துட்டேன். அந்த ஃபைலை நீங்கள் ரொட்டேட் பண்ணணும். ரொட்டேட் பண்ணி இன்னொரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணணும். ஸோ ஜென்ரலாக இது எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? இப்போ நான் ஒரு ஃபைல் நேம் கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபைல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். வெதர் நம்ம அவர் கொடுத்த ஃபைல் அந்த பாத்தில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். அந்த செக் பண்ணிவிட்டு அந்த ஃபைலை அதுக்கப்புறம் லைக் வாட் இஸ் சேஸ் அடுத்த ஸ்டெப் என்ன. எப்போவுமே நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறோன்னா எதுவுமே வந்து ஆட் கோட் பண்ணக்கூடாது. மோஸ்ட்டாக ஆட் கோட் பண்ணக்கூடாது. வேரியபிளாக தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். வேரியபிளை பாஸ் பண்ணிவிட்டு அதோட லைக் எப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும், லைக் லூப்ஸ் என்ன லூப் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே நம்ம ஒன்று பேசிக் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஈஸியாக அட்ரஸ் பண்ணலாம். லைக் உங்களுக்கு பேசிக் லைஃப் நீட்ஸ் தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் எப்படி உங்கள் லைஃப்பை ட்ரீட் பண்ணுவீங்களோ அதே போல் எல்லாத்துலேயுமே லைக் இஃப் யூ ஸ்ட்ராங் ஆன் பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் பில்ட் கிவ் மீ a minute. ஸோ பேசிக்ஸ் யூ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு லைக் கோ ஃபர்தர். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் இதில் வந்து எல்லாத்துலேயுமே ஒன்றா வில் பி சீயிங். ஓகே, கேர்ள் சொல்லிட்டோம். தென் போர்ட் நம்பர்ஸ் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் த பேசிக் போர்ட் நம்பர் யூ ஷுட் நோ. இது தெரிஞ்சாவே இட்ஸ் ஃபைன். தென் நீங்கள் டெவாப்ஸ் டூல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, அந்த டூல்ஸோட போர்ட் நம்பர்ஸும் கண்டிப்பாக தெரியணும். இப்போ ஜென்கின்ஸ் ரன் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக 8080 போர்ட் ரன் ஆகும். தென் சோனார் கியூப் ரன் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக 9000 போர்ட்டில் ரன் ஆகும்.
நெக்ஸஸ் ரன் ஆகுதுன்னா நெக்ஸஸ் 8080 போர்ட்டில் தான் ரன் ஆகும். ஸோ அதை எப்படி நம்ம போர்ட் சேஞ்ச் பண்ணலாம், இதெல்லாமே நம்ம அந்தந்த கிளாஸில் மாடியூலில் வரும்போது அந்தந்த கிளாஸில் வில் பி சீயிங். ஓகே, தென் சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட். இந்த சாஃப்ட்வேர் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா லைக் இம்பார்ட்டண்ட்டான திங். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், டெலீட் பண்ணுறோம், இதெல்லாமே எப்படி பண்ணுறது. ஸோ என்ன பண்ணணும்னா லைக் யூ ஹவ் டு பி ஏ சூப்பர் யூசர். யூசர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியாது. ஸோ எம் இன்ஸ்டால் என்ன வேணுமோ அந்த பேக்கேஜ். ஐம் ஜஸ்ட் கிவிங் எக்ஸாம்பிள். சூடோ எம் இன்ஸ்டால் என்ஜினெக்ஸ். என்ஜினெக்ஸ் பார்த்தீங்கன்னா Nginx is a type of software. You can host your website there. Okay. நம்மளோட index HTML ஓப்பன் பண்ணீங்கன்னா when you give your IP address, it will show as a like a display page, index page எல்லாமே you can like host பண்ணலாம் நீங்க. ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டால் நான் பண்ணிட்டேன். ஸோ what that for use, you have to use m இன்ஸ்டால் அந்த பேக்கேஜ் நேம். ஒரு பேக்கேஜ் அப்டேட் பண்ணும். நான் ஒரு பேக்கேஜ் அப்டேட் பண்ணேன்னா இப்போ சப்போஸ் இந்த என்ஜினிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு, என்ஜினிக்ஸ் என்ஜினிக்ஸ் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 1.28 இருக்கு. சப்போஸ் நாளைக்கு 1.30 வருதுன்னா ஐ கேன் யூஸ் எம் இன்ஸ்டால் பதில் ஐ கேன் அப்டேட் கொடுத்து ஐ கேன் ஏபிள் டு அப்டேட் த பேக்கேஜ். ஸோ இப்போ இந்த டிபெண்டன்சி லேட்டஸ்ட் தான் இருக்கு. ஸோ டோன்ட் நீட் டு டூ எனி சேஞ்சஸ் சொல்லி இட் வில் ஷோயிங். ஓகே, ஐஃபன் அப்டேட் ஐஃபன் வை கொடுத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம்ல இருக்க எல்லா பேக்கேஜஸ்மே it will update to the latest one. So whatever we have, everything is up to date. So then ஒன்று ரிமூவ் பண்ணணும். we want to remove any package, you can use m remove nginx கொடுத்தீங்கன்னா it will remove that packages. okay, இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜை ரிமூவ் பண்ணும். ஓகே, தென் ஒரு பேக்கேஜை நம்ம சர்ச் பண்ணோம். லைக் ஐ வாண்ட் டு சர்ச் பர்டிகுலரா அந்த டிஃபால்ட் எம் ரெபாசிட்டரியில இந்த பேக்கேஜ் இருக்கா நம்ம செக் பண்றதுக்கு யூ கேன் செக். சி டாக்கர் நான் சர்ச் பண்ண உடனே ஐ குட் ஃபைண்ட் டாக்கரோட பேக்கேஜஸ் நிறைய இருக்கு. ஸோ இஃப் ஐ வாண்ட் ஐ கேன் யூஸ் திஸ். ஸோ யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் தட். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் அந்த பேக்கேஜ் இருக்கா இல்லையான்ட்டு. ரெபாசிட்டரினா என்னன்னு கேட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டா எல்லா ஓஎஸ்க்குமே வந்து ஒரு டிஃபால்ட் ரிப்போ கொடுத்துருப்பாங்க. லைக் கம்ப்ளீட் அந்த இண்டெக்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் இந்த சாஃப்ட்வேர் கொடுத்தீங்கன்னா இந்த பாத்தில் போய் டவுன்லோட் பண்ணி சொல்லி இட் வில் கோ. இதே ப்ரைவேட்டாக நம்ம ரெபாசிட்டரி ஆட் பண்ணலாம். எஸ் வி கேன் ஆட் ப்ரைவேட் ரெபாசிட்டரி டு அவர் லினக்ஸ். ஸோ அது எங்கே இருக்குன்னா ஐ திங்க் இட் வில் பி ஆன் இடிசி ரெப்போஸ் நினைக்கிறேன். ஸோ எந்த பாத்தில் இருக்குன்ட்டு I'll give you the path. என்னென்ன பாத்தில் அந்த ஃபைல் இருக்குன்னு I'll give you that. இது யூ கேன் சர்ச் பேக்கேஜ். ஒரு பேக்கேஜோட இன்ஃபோ தெரிஞ்சுக்கன்னா யூ கேன் யூஸ் எம் இன்ஃபோ. ஸோ டாக்கர் கொடுக்குறேன்னா லைக் அதோட வெர்ஷன் என்ன, லைக் யூ கேன் ஏபிள் டு கெட் டீடைல்டு அந்த இதை நீங்கள் யூ கேன் ஏபிள் டு see the output here. ஓகே, தென் என்னென்ன எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபார் வாட் எவர் த பேக்கேஜ் தட் வி ஆர் இன்ஸ்டால்ட் இன் அவர் சிஸ்டம்னா யூ கேன் செக் able to check all the packages. By default system கொடுத்திருந்தா சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. லைக் இஃப் ஐ வாண்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணது இன்ஸ்டால் கிட் ரைட். இது பை டிஃபால்ட்டா சிஸ்டம் இருந்தா பை டிஃபால்ட்டா லைக் இட் கம்ஸ் அண்டர் த ஓஎஸ். இஃப் இட் இஸ் கிட் ரைட் அட் அமேசான் லினக்ஸ்னா இது எல்லாமே நம்ம மேனுவலாக இன்ஸ்டால் பண்ண டூல்ஸ். ஓகே, நம்ம இன்ஸ்டால் பண்ண பேக்கேஜஸ். ஸோ ஐ யூஸ் ரைட் எந்த பேக்கேஜ் வேணுமோ நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது லிஸ்ட் அவைலபிள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ரெபாசிட்டரியில் என்னென்ன பேக்கேஜஸ் இருக்குன்ட்டு
எல்லாமே நீங்க பார்க்கலாம். லைக் வாட் ஆர் த பேக்கேஜஸ் தட் இன்சைட் திஸ் அமேசான் லினக்ஸ் ரிப்போல என்னென்ன இருக்கோ நீங்க எல்லாமே லைக் யூ கேன் ஏபிள் டு see that complete list என்னென்ன வேணுமோ லைக் யூ கேன் செக் எல்லாமே யூ கேன் ஏபிள் டு see that. ஓகே, இது கொடுத்தீங்கன்னா கேட்சி மெமரி கிளீன் ஆகும். sudo m clean all கொடுத்தீங்கன்னா லைக் கேட்சி மெமரி கிளீன் ஆகும். லைக் how we clear temp files நம்ம ரிமூவ் பண்ணுவோம், ரைட்? we go see and remove temp, right? இந்த temp files எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணுவோம்ல, similarly you can clean the cache files. You can do all cache files clean using mclean. என்னென்ன group list packages இருக்கு கூட you can able to see. So இந்த repository தான் நம்ம கிட்ட இருக்கு, Amazon Linux repository. It's showing that. Okay, then group install. சில இதை வந்து நம்ம குரூப் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சில பேக்கேஜஸ் நம்ம இப்போ ஒரு டெவலப்பர்ஸ் வந்து கிட்டு, டாக்கர், லைக் kubectl இது எல்லாமே வந்து தே வாண்ட் டு யூஸ்னா அதை நம்ம குரூப் பண்ணிக்கிட்டு அந்த குரூப் பண்ண சாஃப்ட்வேரை நம்ம லைக் ஒரே கிளிக்ல யூ கேன் டூ இட். ஸோ ஐ திங்க் வி டோன்ட் ஹாவ் எனி திங். லெட் மீ ட்ரை அவுட். யா, சி டெவலப்மெண்ட் டூல்ஸ் இருக்கு. இஃப் ஐ ட்ரை டு இன்ஸ்டால் திஸ்னா என்னென்ன டூல்ஸ் இன்ஸ்டால் ஆகுதுன்னு யூ கேன் சி. காப்பி டியரா I'm pasting here. If you give developer tools na itna packages it will get installed to your system. So maybe idu nama nariya use pannala, use pannama irukum. So better try to create your own list and you can do it. Okay, so I'll stop here. Next class la irundhu service paathitu service and process coordination paathitu நம்ம basics of idu add panikalam. Now we'll start நம்ம என்ன சொல்றது ஷெல் ஸ்கிரிப்டிங்கோட ஸ்டார்ட் பண்ணிட்டு வில் கோ பேசிக் ஷெல் ஸ்கிரிப்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு தென் வில் கண்டினியூ. இந்த இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, யூசர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே நம்ம ஒன்றுன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு பார்த்துல எனி டவுட்ஸ் உங்களுக்கு? பாருங்க இன்னைக்கு நான் சொல்லுங்க. எனக்கு அதான் ப்ரோ, இப்போ ஒரு சர்வர்ல இருந்து இன்னொரு சர்வர் கனெக்ட் பண்றது, அப்புறம் அது எல்லாமே பார்ப்போம் கண்டிப்பா. SSH பண்ணுவோம், லைக் ஒரு ஃபைல்ல இருந்து இன்னொரு ஃபைல காப்பி பண்ணுவோம். லைக் ஒரே ஃபைல்ல இருந்துட்டு நம்ம 5 சர்வர்ல இருக்க பேக்கேஜஸ் அப்டேட் பண்ணலாம், இன்ஸ்டால் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம பார்ப்போம். இது எல்லாமே ஷெல் ஸ்கிரிப்ட் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? சரி ப்ரோ. அப்புறம் இந்த லாக் ஃபைல்ஸை மெயில்ல அட்டாச் பண்றாங்க ப்ரோ, ஜிப் பண்ணி. அது எப்படின்னு தெரியல. கண்டிப்பா மெயில்எக்ஸ்னு ஒரு இது யூஸ் பண்ணுவோம். மெயில்எக்ஸ்னு ஒரு லைக் வில் யூஸ் ஒன் பேக்கேஜஸ் வேற. ஸோ நம்ம மெயிலும் பண்ணலாம். லைக் ஒன்று அந்த த்ரெஷோல்ட் ட்ரிகர் ஆனோடனே ஹவ் வி கேன் மெயில் எல்லாமே நான் உங்களுக்கு நானும் சொல்லித்தரேன். லைக் ஐ வில் டீச் யூ அவுட். ஓகே, நோ வரிஸ். எப்படி நம்ம மெயில் ட்ரிகர் பண்றதுலேருந்து ஐ வில் டீச் யூ. ஓகே, நோ வரிஸ். இல்ல, அது அந்த லாக் ஃபைல்ஸை வந்து ஜிப் பண்ணி மெயில் அட்டாச் பண்றாங்க. அதை பண்ணலாம் நம்ம. ஓகே ஓகே. எல்லாமே அந்த மெயில்எக்ஸ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, லைக் ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. ஃப்ரம் தட் யூ கேன் டூ தட். ஓகே, நீங்க டூ பண்ணிட்டு யூ கேன் கோ. ஓகே 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 ஓகே. ஸோ தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. Thank you. Bye bye.